அம்மா இப்ப வந்தாதான் ஆபீஸ்ல வேலையே ஓடும். அதனாலதான் நான் சத்திய கூட்டு போறேன். அடியே சிவாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டோன்ற மெதப்பா. இரு இரு, அதுக்கு ஆப்பு வைக்கிறேன். மாமா போலாமா மாமா? போலாமே. அம்மா வரேம்மா. பாத்து என்னமா நடிக்கிற? வா பாத்து ஸ்லோவா வா. அவன்கிட்டயே இப்படி நடிக்கிறா? எப்படியாவது சிவா கிட்ட சக்தி நடிக்கிறான்ற உண்மையை சொல்லி ஆகணுமே. எப்படி சொல்றது? ஒன்னும் ஐடியா வந்துருச்சு. மாமா நான் எப்படி தனியா உட்கார்றது? நல்லா பிடிச்சு உட்காருவீங்க. திரும்ப உட்கார். கால் எடுத்து உள்ள. ஹலோ. யாரும் இல்ல அப்பா. சக்தி உன்னை ஏமாற்றுகிறாள். அவளுக்கு அடிபடவில்லை. உஷார் உஷார் உஷார். இதை எப்படியாவது சிவா கிட்ட சேர்த்துணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. போலாம். என்னங்க? சொல்லுங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது மளிகை சாமான்ல கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். என்ன வாங்கிட்டு வரணும்? முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட், அவ்வளவுதான். மீனாட்சி சாமி, நீங்க சொல்ற ஐட்டம்லாம் கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கு. ஏங்க மாலை போட்டிருக்கீங்க. சாமி சரணம் சாமி சரணம். அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். என்னங்க, நான் தான் இப்ப சொன்னேன்ல, ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா? என்ன மீனாட்சி சாமி, எனக்கு தான் ஞாபக சக்தி கம்மின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு சீட்டை வேணா எழுதி கொடுத்துருங்களேன். எழுதி தரேன். சரி. பூஜை பண்ண பிரசாதத்தை சிவா கிட்ட குடுக்கற மாதிரி இந்த பேப்பரை அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட வேண்டியதுதான். என்னங்க, இந்தாங்க, நான் சொன்னதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. சரியா? சரி. என்ன பண்றீங்க? பாக்கெட்ல எல்லாம் வைக்காதீங்க, மறந்து போயிடுவீங்க. கையிலே வச்சுக்கோங்க. நான் வேணா அதை சொல்லிக்கிட்டே போட்டுமா? அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பொருளோட வரணும். சரி. முந்திரி 1 கிலோ, பாதாம் 2 கிலோ. அப்பனே பிள்ளையாரப்பா, எப்படியாவது இந்த பேப்பரை சிவா பார்த்துடணும். பார்த்துட்டா அந்த சக்தி கதை முடிஞ்சு போச்சு. எப்படியாவது இதை மட்டும் பண்ணுப்பா. பிள்ளையாரப்பா 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 நீதாப்பா. ஐயோ, பேப்பர் காணாம போச்சு. என்ன பிள்ளையாரப்பா பேப்பரையே பறக்க விட்ட? ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, எங்க போச்சு? அப்படி இது யாரோட பேப்பரு? என்னோட பேப்பர் மாதிரியே இருக்கு. ஐயோ, சுத்தர் பையன் இவன் வேற. ஐயோ, பிரிச்சு பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? பாட்டி, என்ன பேப்பர் அது? டேய், என் பேப்பர் அது. அது குடு பாட்டி. எதுக்கு? அட குடு பாட்டி, பார்க்கணும்ன்றல. என் பேப்பர் அது. பாட்டி, அது குடு பாட்டி. ஏன் பேப்பர்ன்றல? ஐயோ, இது எந்த? குடு, நான் பார்க்கணும்ன்ற. சும்மா புரியுதா? என்னோடது பாட்டி. டேய், இது என்னோடதுடா. உன்னோடதா?
பாட்டி இதுல உன்னோடதும் இருக்குது என்னோடதும் இருக்குது. ஆக மொத்தத்துல நம்ம 2 பேரோடதும் இருக்கு பாட்டி. டேய் ஒரே பேப்பர் எப்படா 2 பேரோட தான் இருக்கும்? பாட்டி ஆ, ஒரு பேப்பர் வேணா 2 பேரோடது இல்லாம இருக்கலாம். ஆ. ஆனா 2 பேப்பர் இருந்தா 2 பேரோட இருக்கலாம்ல. ஐயோ ஏண்டா குழப்பற? இப்ப பாரு கிளியரா சொல்றேன். ஆ, ஓம் பேப்பர் ஏன் பேப்பர் ஆக முடியாது, ஆ. ஏன் பேப்பர் ஓம் பேப்பர் ஆக முடியாது. correct. அதனால ஆ. இதுதான் உன் பேப்பரு. ஆ. இல்ல இல்ல இதுவா இருக்காது, இதுதான் உன் பேப்பரு. இல்ல இதுவும் பேப்பரா இருக்காது, இதுதான் உன் பேப்பரு. ஆ. டேய் சுந்தரே, நான் தாண்டா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. இப்பதான் சரியா புரிஞ்சிருக்க. சரி சரி. பாட்டி அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் இருக்கு? உண்மை உண்மை. உண்மையா? ஆ. அதெல்லாம் உனக்கு வரவே வராதே. டேய் போடா டேய். போடாவா? ஓ ஓ ஓ சாரிங்க சாமி, சுந்தர் சாமி, ஐயப்ப சாமி, ஐயப்ப சாமி, கோவப்படாம போங்க சாமி. ஓவரா பேசிட்டு இருக்க. அப்பாடா. ஹம். ஆ, நம்ம பேப்பர் நமக்கு கிடைச்சிடுச்சு. எப்படியாவது இத சிவா பாக்கெட்டுக்குள்ள வச்சிடணும். ஆ, முத பேங்க்குக்கு போ, அப்புறமா ஆடிட்டர் ஆபீஸ் போயிட்டு வா. ஆமா. ம். சிவா ஆ, ஆ. ஒரு நிமிஷம்ப்பா. நான் திரும்ப கூப்பிடுறேன். பாய். என்ன பாட்டி இதெல்லாம்? ஒண்ணும் இல்லப்பா, சக்திக்கு அடிபட்டு இன்னைக்கு வேலைக்கு போறாள்ல, ஆமா. அவன் நல்லபடியா போயிட்டு வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்தா வச்சுக்கோ. பாட்டி இதெல்லாம் வேணாம் பாட்டி. இந்த பாட்டி குங்குமம் என்ன குங்குமம் பாட்டி இதெல்லாம்? குங்குமம் வச்சு விடுறேன். இருப்பா. பாட்டி சும்மா இருங்க பாட்டி. ஏன்டா இப்படி? மேலெல்லாம் பாரு கொட்டிட்டேன். தொடச்சு விடுறேன். பாரு ஃபுல்லா சட்டை எல்லாம் அசிங்கம் பண்ணிட்டேன். பாட்டிய மன்னிச்சிருப்பா, தெரியாம பட்டுடுச்சு. நான் போய் நம்ம சக்திக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். என்னமோ பண்ணு. சரி 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 சரி. அம்மாடி இந்த குங்குமம் வச்சுக்க. என்ன பாஸ் அப்படியே பொங்கி வழியுது? இல்லம்மா, நீ அடிபட்டு ஆபீஸ் போறல்ல, நல்லபடியா போயிட்டு வரணும்ல. அப்படி வரீங்களா? எனக்கு தான் அடியே படலன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த சீனு? என்னடிமா பாட்டி பாசமா பேசினா கூட சீனு கீனடி கிண்டல் பண்ற? பாட்டி என்கிட்டயே உன் விட்ட ஓட்டாத. ஏதாவது ஏடா கூடமா பண்ண அப்புறம் கரண்ட் ஷாக் தான். ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா இருக்குமா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பாட்டி என்னமா வச்சிட்டு இருக்கீங்க? இத வச்சு விடுறேன்டா. சீக்கிரம் சொல்லுங்க. நீ போயிட்டு வாமா, போமா. கரண்ட் மேட்டர் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா, நீ பார்த்து போயிட்டு வா. கிளம்புறப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு. பாய். பாய். அடே நீ எனக்கு ஷாக் கொடுக்குறியா? பொடி பேக்கு, நான் உனக்கு வச்சிருக்கேன் ஷாக்கு. சக்தி இல்லாம என்னால ஆபீஸ்ல வேலையே செய்ய முடியாதுமா. ஏய் என்னாச்சு? காலை ஏதாவது இடிச்சுக்கிட்டியா என்ன? காலை எதுவும் இடிக்கல மாமா, என் மனசுல கடிச்சிட்டீங்க. மனசுல கடிச்சிட்டானா? ஆமா மாமா, இன்னைக்கு நீங்க உங்க அம்மா கிட்ட சக்தி இல்லாம என்னால ஆபீஸ்ல வேலையே செய்ய முடியல, சக்தி இல்லாம என் கை கால் உடைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க. நான் அப்படியே விழுந்துட்டேன் மாமா. ஐயோ, நீங்க சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உள்ளங்கால இருந்து உச்சங்கால வரைக்கும் சும்மா ஜவ்வுன்னு செலுத்துக்குச்சு மாமா. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீசர்ல உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கும் உனக்கு. ஏன் மாமா? அதான் என்னை விட்டு உங்களால இருக்க முடியலன்னு நீங்களே சொன்னீங்கல்ல, அப்படியே மாமா மறைக்கிறீங்க? வாயை திறந்து சக்தி ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? என்னது ஐ லவ் யூ? நான் அதுவும் வாயை திறந்து உன்கிட்ட? ஆமா மாமா. இங்க பாரு, வேற ஏதாவது சொல்லிடுவேன், பேசாம இரு. ஏன் மாமா? என்ன நோ மாமா மூஞ்சில குத்துனா? உன்னை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்லணுமா? அப்புறம் எதுக்கு உங்க அம்மா கிட்ட அப்படி சொன்னீங்க? நான் சொல்லலைன்னாலும் எப்படி அந்த கர்மத்தை தான் நீ சொல்லிருவேல. அந்த நேரத்துல எங்க அம்மா என்னைய பாப்பாங்க, அப்படியாடா சிவா அப்படிம்பாங்க. அதை சமாளிக்க நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்.
சத்தியமா என்னால அந்த ரியாக்ஷன்லாம் அடிக்கடி கொடுக்கவே முடியாது. நானும் எத்தனை வாட்டி தான் ஒரே ரியாக்ஷனை கொடுத்துட்டே இருக்கிறது. அதனாலதான் நானே வாயை திறந்து நீ சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிட்டேன். அதான பார்த்தேன். நீங்களாவது ரொமான்டிக்கா பேசுறதாவது. சாமியார் சாமியார். ஏய், யார பார்த்து சாமியாருங்கிற? உங்களதான், வேற யார சொல்வாங்க? பரவாயில்ல, சொல்லிக்கோ சொல்லிக்கோ. அப்படியாவது என் பக்கத்துல வந்து என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி. அப்படிதான் நான் பண்ணுவேன். ச்சே. இந்த பையன் பேரு மகேஷ். சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறான். அப்பா பெரிய பிசினஸ் மேன், நிறைய சொத்து இருக்கு. வீட்டுக்கு ஒரே புள்ள. அப்பாவோட பிசினஸ பையன் தான் பாத்துக்கிறான். வேற இந்த பையன் பேரு மதன், MBA முடிச்சிருக்கான். அப்பா பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம் வச்சிருக்காரு. ஓ. சொந்த ஊரு சேலம். ம். பையன் படிப்பை முடிச்சிட்டு அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறான். ஆஹா. இந்த பையன் பேரு கார்த்திகேயன். அப்பா பேரு சுப்பிரமணி, கவர்மெண்ட் வேலை. பையன் தமிழ் செம்மொழி ஆய்வகத்துல வேலை பார்க்கறான். பெருசா சொத்து எதுவும் இல்லைன்னாலும் அவங்க குடும்பத்துக்கு தேவையான அளவு சேர்த்து வச்சிருக்காங்க. சொந்த வீடு, கார் எல்லாமே இருக்கு. பையன் கூட பிறந்தவங்க 2 பேரு. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல குடும்பம். மாமனார் மாமியார் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே 2 பொண்ணை வளர்த்தவங்க. உங்க பொண்ணையும் அவங்க பொண்ணா பாத்துப்பாங்க. இந்த பையன் ஓகேங்கிற மாதிரி இருக்கு. பையன் பார்க்கிறதுக்கும் லட்சணமா இருக்காரு. ஐஸ்வர்யாக்கு பொருத்தமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யாவுக்கா? நேத்து தான் வந்தாரு, அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா, நான் காட்டினது வெறும் சாம்பிள் தான். ஆ. இன்னும் நிறைய மாப்பிள்ளைங்க இருக்காங்க. ஆ. இந்தாங்க, இதுல நிறைய பேரோட போட்டோவும் அவங்கள பத்தின டீடைல்ஸும் இருக்கு. இத பார்த்து உங்களுக்கு எந்த பையனை பிடிச்சிருக்கோ அந்த பையனோட போட்டோ மட்டும் என்கிட்ட காட்டுங்க. மத்தத நான் பேசி முடிச்சிடுறேன். ஆஹா. இது சுபத்ராவுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாளே. இதுல இருக்கிற வரனுக்கெல்லாம் ஜாதக பொருத்தம் நல்லபடியா தானே இருக்கு. ஆமா, எல்லா ஜாதகமும் 10 பொருத்தத்துல மினிமம் 7 பொருத்தம் இருக்கிற ஜாதகம் மட்டும் தான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். ம். நீங்க தைரியமா செலக்ட் பண்ணுங்க. உங்க பொண்ணோட லைஃபுக்கு நான் கேரண்டி. சரிங்க. அம்மா, நீங்க பார்த்து செலக்ட் பண்றதை விட்டுட்டு போட்டோவை பொண்ணுகிட்ட காட்டி பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு பாருங்க. சரிங்க. சரிம்மா, அப்ப நான் வரேன். அச்சச்சோ, நீங்க எதுவும் காசு வாங்காம போறீங்களே? அம்மா, என்னோட பழக்கமே ஜாதகத்தை வாங்கினதும் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்காம கமிஷன் வாங்க மாட்டேன். அதுக்காக கம்மியெல்லாம் கொடுத்துறாதீங்க. அப்படிலாம் இல்லைங்க. மாப்பிள்ளை மட்டும் அமையட்டும், அப்புறம் பாருங்க. சரிம்மா, நான் வரேன். ம். வரேம்மா. பாட்டி, ஐஸ்வர்யா எங்க? எது கேக்குற? ஐயோ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐஸ்வர்யா எங்க? அவருங்கள தான் இருப்பா. ஓகே. ஆ? இவ எதுக்கு அங்க போறா? என்ன பாப்போம். என்ன ஐஸ்வர்யா, பலத்த யோசனை போல இருக்கு. ஓ, என்னடா நம்ம கல்யாணம் எங்க எப்படி நடக்க போகுதுன்னு யோசிக்கிறியா? அக்கா நான் இருக்கும் போது உனக்கு அந்த கவலையை கொடுப்பேனா? உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. என்ன அப்படி பாக்குற? மாப்பிள்ளை பார்க்கணுமா? இந்தா இந்தா, வாங்கி பாரு. அட வாங்கி பாரு ஐஸ்வர்யா. என்ன ஐஸ்வர்யா, மாப்பிள்ளை போட்டோவை பார்க்காமலே கிழிச்சு போட்ட? எனக்கு பிடிக்கல. சரி விடு. அந்த பையனை பிடிக்கலன்னா என்ன, இந்த பையனை பிடிச்சிருக்கா பாரு. இவனையும் பிடிக்கலையா? சரி, இந்த பையனை பாரு. என்ன பாக்குற? நீ கிழிக்க கிழிக்க நான் பாட்டுக்கு போட்டோவை நீட்டிக்கிட்டே இருப்பேன். ஏய். பரவாயில்லையே, ஒன்னொன்னத்தையா பார்க்க முடியாம மொத்தத்தையும் ரூம் ஃபுல்லா பரப்பி வச்சுட்டு போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு அதுல ஒன்ன செலக்ட் பண்ண போறேன். ஓகே ஓகே, டேக் யூர் ஓன் டைம். ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்காத, சீக்கிரம் சொல்லிடு. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்ல. இந்த 2 நாளைக்கு உன்னால பொறுத்துக்க முடியலல்ல. எத்தனை நாள் நீ எங்களை டார்ச்சர் பண்ணிருப்ப? நாங்க எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்போம். அதெல்லாம் உனக்கு புரிய வேண்டாம்.
என்ன பழி வாங்குறியா? ஐஸ்வர்யா, பழி வாங்குற எண்ணம் எனக்கு துளி கூட உன்கிட்ட கிடையாது. இப்ப கூட நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னோட மண்டையில ஒட்டிக்கிட்டு இருக்க கெட்ட புத்திய வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டு உன்னை ஒரு மனுஷியா மாத்தி காட்ட போறேன். என்னது? நீ என்ன மாத்தி காட்ட போறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கும் ஐஸ்வர்யா. நல்லவங்க நினைச்சா அது நிச்சயமா நடக்கும். அத அந்த கடவுளே நடத்தி வைப்பாரு. நீ நிச்சயம் ஒரு கல்யாணம் பண்ணுவ. நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு நீயே மனசு மாறுவ. ஐஸ்வர்யா, பெரியம்மா பாவம். அவங்க சாபத்தை வாங்கிக்காத. அம்மா கொடுக்கற சாபம் கண்டிப்பா பலிக்கும். அவங்க மனசு குளிர்ற மாதிரி நடந்துக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா இருக்கும். இல்லனா நீ எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீ கஷ்டம்தான் படுவ. அதனால உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நீ மாறிக்கோ. இல்லனா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஐஸ்வர்யா, இந்த சின்ன பிள்ளைங்களா மிஸ்கிட்ட போய் கோல் மூட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் அத்தை கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணேன்னு வெய்யே. இதுக்கப்புறம் உனக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலைய நான் சக்தி கிட்ட கொடுத்து சிவாவை வச்சுதான் செய்ய சொல்லுவேன். பாத்துக்கோ. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து செலக்ட் பண்ணு. நல்ல வேளை நம்மள கண்டுக்கல, எப்படியோ தப்பிச்சிட்டோம். பாட்டி, என்ன தப்பிச்சிட்டோன்னு நினைச்சிட்டீங்களா? ஆமா, இங்க என்ன வேலை? இது ஒட்டு கேக்குற புத்தி உங்களை விட்டு போகாதா? நீங்க திருந்தணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராதா? இப்ப பாட்டிக்கு ஏதாவது குடுக்கணும் போல இருக்கே. என்ன கொடுக்க போற? என்ன இந்த புள்ள பூச்சி வர வர புயலா மாறிக்கிட்டு வருது? ஐயோ! பாத்து வா. சக்தி மேடம். பாஸ், ம்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏயா ஒரு பாஸ் இப்படி எல்லாம் கேட்க கூடாதுதான். ஆனா நீங்க கேக்குற மாதிரி நடந்துக்கிறீங்க பாஸ். அப்படி என்ன சார் நீங்க கேக்குற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன்? சக்தி மேடத்தை இப்ப எதுக்கு ஆபீஸ்க்கு கூட்டு வந்தீங்க? யோ, உன் பிரச்சனை தான் என்ன? நான் கூட்டிட்டு வரலனாலும் டென்ஷன் ஆற, கூட்டிட்டு வந்தாலும் டென்ஷன் ஆற. பாஸ், பிரச்சனை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா பாஸ், ஏற்கனவே வலியோட இருக்கிற சக்தி மேடத்தை இப்ப ஆபீஸ்க்கு கூட்டு வந்திருக்கீங்க. அவங்க இங்க வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் வலி அதிகமாயிரும். அந்த வலி உங்களுக்கு தான் பாஸ். மேடத்துக்கு ஒரு வலினா அதை உங்களால தாங்கிக்க முடியுமா? எனக்கு நேரடி அடிபட்டு இருந்தா கூட நான் தாங்கிக்குவேன். ஆனா நீ போடுற இந்த மொக்கை என்னால தாங்கிக்கவே முடியல. பாஸ், நான் அவ்வளவு மொக்கையா போடுறேன். அத பத்தி நம்ம அப்புறமா பொறுமையா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன் கேபின்லாம் காலியா இருக்கு? ஏன் யாரும் ஆபீஸ்க்கு வரல? ஓ, அதுவா பாஸ்? சக்தி மேடத்துக்கு அடிபட்டுருச்சுன்னு உடனே எல்லாரும் அவங்கவுங்க ஏரியால இருக்கிற அம்மன் கோயில்ல அழகு குத்தி அங்க பிரசனம் பண்ணி ஸ்பெஷல் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். அதனாலதான் எல்லாரும் வர்றதுக்கு லேட்டு. இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாருமே கேபின்ல இருக்கணும். இல்லன்னா எல்லாருக்குமே லாஸ் ஆஃப் பே தான். பாஸ், போனா போகட்டும் பாஸ், உங்க லாஸ் ஆஃப் பே. யாருக்கு பாஸ் வேணும் உங்க காசு? இந்த ஆபீஸ்க்கு தேவை சக்தி மேடம் தான் பாஸ். ரன்பீர், ஆமா மேடம். நீங்க இல்லனா இந்த ஆபீஸ்ல கையும் ஓடாது காலும் ஓடாது மேடம். இதேதான் உங்க பாஸ் சொன்னாரு. பாஸ் சொன்னாரா மேடம்? ஆமா ரன்பீர், வீட்ல அத்தை கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சக்தி ஆபீஸ்க்கு வரலனா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னு அத்தை கிட்ட கெஞ்சி பெர்மிஷன் வாங்கி நான் ஆபீஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியவில்லையே. உண்மையதான் சொல்ற ரன்பீர். பாஸ் என்ன ரொம்ப மிஸ் பண்றதா ஃபீல் பண்றாரு. அவரால என்னை விட்டு இருக்க முடியல ரன்பீர். அதனாலதான் கால் சரியாகிறதுக்கு முன்னாடி நான் ஆபீஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு. வேற நீங்களே பாஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன். ஏன் காலையில உனக்கு புடவெல்லாம் கட்டி விட்டான்ல, அதையும் சொல்ல வேண்டியதானே? ஐயோ மாமா, அது பர்சனல், அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. பாஸ், புடவை கூட சரி பண்ணி விட்டீங்களா? எப்படி பாஸ்? எனக்கு தெரியாமல் எப்படி புடவையை கட்டிக்கொள்ள கட்டுக்கொண்டீர்கள்? சொல்லுங்க பாஸ், எப்படி எப்படி எப்படி?